சப்ஜெக்டுகள் இன்னைக்கு ஒரே சப்ஜெக்ட் தான் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கல்வியை பற்றி சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு வேலை வாய்ப்பு, பொருளாதார அடிப்படையில் நாடு உயர வேண்டும் என்றால் உழைப்பு வேண்டும், அனைவரின் உழைப்பும் வேண்டும். முதல் ஆரம்பிச்சு பொருளாதார ரீதியிலே பல வீழ்ச்சிகள் உலக நாடுகளில் நடந்து கொண்டிருக்கும் போது சிறந்த பொருளாதார நிபுணரான நமது பாரத பிரதமர் அருமை மன்மோகன் சிங் அவர்கள் சீர்குலையாமல் இந்தியாவின் பொருளாதார சூழ்நிலையை நிலையாக நிறுத்தி வைத்திருந்தாரே, அவரிடம் சொல்கிறேன், தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். உங்கள் ஆட்சி கவர்ந்தாலும் பரவாயில்லை, தவறை சுட்டிக்காட்டி சொல்லி பாருங்கள். அடுத்த தேர்தலில் 536 தொகுதிகளும் உயர்த்தி பெறுகிறது. உணர்வும் உணர்ச்சியும் வேகமும் தைரியமும் எந்த முடிவு எடுத்தால் அந்த தைரியம் உணர்ச்சியும் வேகமும் உங்க மனசுல ஆழமா பதியும். நாளைய சமுதாய விடைகள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நாம் அந்த முடிவு எடுக்கின்ற சூழ்நிலை இருக்கிறோம். சகோதரர்கள், நான் பேச ஆரம்பிச்சோம் மழை நின்றுச்சு. என் சகோதரர்கள் மழை பெய்யும் கலந்து போச்சு வருத்தப்படுகின்ற ஒரே சூழ்நிலை பேச வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. கல்வி, சுகாதாரம், எல்லாருக்கும் சுகாதாரம் இங்க போல மருத்துவத்தை இலவச கொடுக்க வேண்டும். ஆகவே டிசம்பர் மாதத்தில் எங்கள் கொள்கை புத்தகங்கள் தயாராகிவிடும். சிறந்த கொள்கையுடன் உங்களை சந்திக்க வருவோம். மக்கள் தரிசனம் நடக்கும். ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம், மக்கள் தரிசனம் நடக்கும். நாம் என்ன செய்யணும், ஒன்றுபடும், பலரும் ஒன்றுபட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இயக்கங்கள் ஜாதியை நோக்கி பல இயக்கங்கள் இருக்கின்றன. அதுக்கு காரணம் இருக்கிறது, அவர்களுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம அவங்க ஜாதி கட்சி ஆரம்பிக்கிறார். அவங்க சமுதாயம், அவங்க இனம் ஏமாற்றப்பட்டு விடுமோ என்ற பயம் அவங்களுக்கு வந்துவிட்டது. அந்த பயம் வரும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவரது அந்த இடத்துக்கு ஒரு கட்சி வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டது. ஆகவேதான் தூத்துக்குடியில் மல்லியம் செல்லும் போது அன்பு சகோதரர் சண்முகசுந்தரம் அவர்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த கொங்கு நாட்டின் ஏன் நீங்க நாராயண சொல்லுங்க சொன்னாங்க. அவர் நாராயண எப்படி அந்த உணர்ச்சிகள் வருகிறது என்றால் இன்று அதுக்கு மரியாதை கொடுக்கிறாங்க. அதை நான் சொல்வது, நான் மக்கள், தமிழக மக்களை நாம் ஒன்று திரட்டி ஒன்று வளர்த்தி ஒன்றாக ஒரே பாதையில் செலுத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் சமத்துவ மக்கள் கட்சி வழங்கி வருகிறேன். ஆக வருகிற தேர்தலிலே கூட்டணி அப்படின்னு கேட்டேன். என்ன கூட்டணி இருப்பாரு, இப்படி பேசியிருப்பாரு, யாருமே கூட்டணி இருக்க வர வேண்டியதானே, வரலாம் சொல்ல முடியாது. மக்கள் வர வச்சாலும் வர வச்சுருவாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் 1967ஆம் ஆண்டு ஆட்சி படுத்தி அமரவில்லையா? மக்கள் திலகம் ஒன்று பிரச்சாரம் செய்து ஆஸ்பத்திரி இருந்துகிட்டே குண்டடிப்பட்டு பிரச்சாரத்தில் வராவிட்டாலும் வெற்றி பெற்றார்கள். எப்படி மக்கள் நினைத்தால், நீங்கள் நினைத்தால் நல்லவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள் வர வேண்டும். வருடாந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஏன் வராது? அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி தேர்தல் நடக்கும். எப்படி நடக்கும்? தொலைக்காட்சி நிலையங்களிலே தேர்தல் பிரச்சாரம் நடக்கும். அங்க 10 கட்சி தலைவர்கள் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த மக்கள் சபையை போல் கேள்விகள் கேட்கப்படும். அவர்கள் எண்ணங்கள் பிரதிபலிக்கின்ற அளவில் சூழ்நிலையிலே கேள்விகள் கேட்கப்படும். அப்போது தெரியும் திறமை பெற்றவர் யார், புதிய கட்சி துவங்கியவர்கள் முதலமைச்சர் வேண்டாமா, யார் அறிவு மாற்றம் திறமை படைத்தவன், யார் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவன், யார் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்தவன் என்று வருங்காலம் பதில் சொல்லும். ஆக வருங்காலம் பதில் சொல்வதற்கு காலங்கள் அதிகமாக இல்லை என்றாலும் தோழர்களே, வருகிற தேர்தலில் நல்ல ஒரு கூட்டணி அமைத்து புதிய ஒரு பாதையிலே மக்களுக்காக உண்மையாக ஊழலற்ற சிறந்த ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற பெருந்தலைவரை ஒரு ஆட்சியை அமைய வேண்டும் என்றால் மக்கள் கூட்டணி. அன்புத்தவர் விஜயகாந்த் சொல்றார், மக்களோட கூட்டணி. எந்த கட்சியும் மக்களோட தான் கூட்டணி வைப்பாங்க. நான் அதான் சொல்றேன், மக்கள் நினைத்தால் நாம் பலவற்றையும் மாற்றி வரலாம். ஆக உங்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைப்பட்டிருக்கிறது. கோவைக்கு பிறகு ஆலந்தூரம் செல்ல இருக்கின்றேன். ஆலந்தூரம் நாமக்கல் செல்வேன், நாமக்கலிருந்து சேலம் செல்வேன், ஆகிய ஈரோடு செல்வேன். சமத்துவ மக்கள் கட்சி தமிழகத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சியுடைய ஏதோ ஒரு மாவட்டத்தை நோக்கி செயல்பட்ட கட்சி அல்ல. சில பேர் என்ன சொல்றாங்க, இவர் ஒரு ஜாதியை கொண்டவரே, இந்த ஜாதிக்காக தான் அவர் வந்து கட்சி நடத்துறார். ஒன்றை சொல்கிறேன், தூத்துக்குடியும் வள்ளுவரும் சொல்லி இருக்கின்றேன். நான் பிறக்கும் போது நான் எந்த வயதில் எந்த தாயின் வயிற்றிலே பிறக்கப் போகிறேன், கடவுட்டிருக்கும் போது சரத்குமாருக்கு தெரியுமா நாடாளுமன்றத்திலே பிறக்கப் போகிறேன் என்று? அதை நீங்கள் அமர்ந்திருக்கிறவர்கள் லட்சோபலட்ச மக்கள் வந்திருக்கிறீர்கள்.
உங்களுக்கு தெரியுமா யார் வைத்து நீங்கள் பிறக்கப் போகிறீர்கள் என்று? அது இறைவனின் செயல். இறைவன் படைத்திருக்கிறார் நம்மை. நம் இனத்திற்கு நாம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், உலகத்தின் அடித்தளத்தில் இருக்க வேண்டும். அது எனக்கும் இருக்கிறது. அதே போல மற்றவங்க நம்ம கவனிக்க கூடாது இல்லை. பக்கத்து வீட்டு பழைய ஊட்டி வளர்த்தா தான் பின்ன தானா வரும்னு சொல்லுவாங்க. உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், சகோதரத்துவை வளர்த்துக் கொள்ளுங்கள், அனைவரும் அன்புடன் பழகுங்கள், அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை இறைவன் படைப்பில் இறைவன் படைப்பிலே நாம் அனைவரும் ஒன்று என்ற தத்துவத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் இனத்தை பற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள். அந்த இனத்தை சேர்ந்தவன் இனம் சிறப்பாக இருக்க வேண்டும் நினைப்பது தவறில்லை என்று சொல்லுவோம். கிருஷ்ணாமசாமி நினைப்பது தவறு நான் சொல்ல மாட்டேன். அது ஒவ்வொருவரும் அடித்தளத்தில் இருக்கும். ஆனா இவை எல்லாம் ஒன்று திரண்டு இவையெல்லாம் ஒரு சக்தியாக வந்து நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குமையானால் நமது நாளைய சமுதாயம், ஒருங்கிணைந்த மனித சமுதாயம் சிறப்பாக வாழ்கின்ற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஆகவே தோழர்களே, 10 மணி வரைக்கும் பேசுறாங்க, நானே பேசிட்டு வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி விட்டீர்கள். இருப்பினும் எனக்காக நீங்க இருக்கின்ற ஒரு சிலர் பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். பேசி முடிப்பதற்கு முன்பு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இந்த கோவை மாநகரிலே இந்த கூட்டத்திற்காக உழைத்த என் அருமை சகோதரர் அனைவருக்கும் கோயம்புத்தூருக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. சிவானந்தா காலையில கூட்டத்தை போடாதீங்க. அவங்க 50,000 பேர் திரள வேண்டிய இடம், அதுக்கு மேலே திறந்து இருக்காங்க. ஆக நாம் அதையெல்லாம் உழைத்து விட்டோம் சகோதரர்களே. காலங்கள் நெருங்கிவிட்டது. சமத்துவ மக்கள் கட்சி உறுதியாக செயல்பட வேண்டும், உணர்வோடு செயல்பட வேண்டும். 4ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். இருப்பதற்கு அடித்தளம் விடப்பட்டு விட்டது. அஸ்திவாரங்கள் சிறப்பாக இருக்கின்றன. உங்களிடம் உன்னதமான ஒரு தலைவன் இருக்கிறார் என்ற பெருமை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் இல்லத்தரசியிடம், உங்கள் குழந்தையிடம் நாளைய சமுதாயத்தை எடுத்துச் சொல்லுங்கள். மக்களுக்காக தன் உயிரையும் நீக்க தயாராக இருக்கிற ஒரு தலைவர் வந்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்பதை எடுத்து உணர்த்துங்கள். நாட்டின் ஊக்கத்தின் கருப்பர்கள் நாட்டை ஆள முடியாது, நசுக்கப்படுகிறார்கள். கருப்பர் இனம் என்று அமெரிக்காவில் குரல் கொடுத்த நாட்டின் ஊக்கத்தின் அவர் இந்த இல்லை. ஆனால் அவர் கனவு நிலமானது எப்படி என்றால், ஒபாமா என்ற ஒரு கருப்பர் அமெரிக்காவில் சூழ்நிலை உருவாகியிருந்தால் சரத்குமார் உயிர் நீத்தாலும் பரவாயில்லை, சத்து மனிதாலும் பரவாயில்லை, என் சகோதரன் ஒருவர் சமத்துவ மக்கள் கட்சி மக்களுக்காக பாடுபட்ட கட்சி என்ற இடத்திலே இவர்களை யாராவது முதலமைச்சர் ஆக்குங்கள். நான் மாற்றுகிறேன். மாற்றத்தை உருவாக்குங்கள். மாற்றத்தை உருவாக்குகின்ற நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரையில் நடந்த திருமணத்தில் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பெருமையாக இருந்துச்சு. ஒரு குடும்ப தலைவர், சிறப்பான குடும்ப தலைவர் முதலமைச்சரை நான் பார்க்கிறேன். நான் அவரை பற்றி நான் எதையும் பேசுறேன். எனக்கு வந்து அந்த அரசியல் குரு, அது ஒரு பாட்டு இருக்கு, நல்லா கேட்டுப்பீங்க. தவறு என்பது தவறி செய்வது பாடியிருக்க. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திரும்ப பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் திருந்தியாகணும். ஆக தப்பு யார் செஞ்சாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாம் என்பது உங்களுக்கு தெரியும். தப்பு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் மாற்றத்தை உருவாக்குங்கள், உருவாக்குங்கள், உருவாக்குங்கள். ஜாதி மத மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புதிய சமுதாயத்தை, ஒரு மாற்று சமுதாயத்தை நமது நாளைய இளைஞர்கள் வாழ்நிலை முன்னபடியாக சிறப்பாக வாழ்வதற்கு வந்தோம் போறோம் என்று இல்லாமல் இங்கு நடந்து வந்த பாதையிலே பூமியை பிறந்தபோது எங்கு செல்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. அந்த பிறந்து வாழ்ந்து வேறு இடத்திற்கு செல்வதற்கு முன்பு நாம் நல்லவர்களாக இருந்து இந்த நல்லவர்களாக இருந்து நல்வழியிலே நாம் சென்றோம் என்ற எண்ணத்தை நாம் வளர்ப்போமாக. இங்கு வரும்போது ஏற்கனவே இங்கு கடத்தப்பட்டு அந்த 2 குழந்தைகள் பரிதாபமாக நேற்று நான் வந்து திருமணத்துக்கு வந்திருந்தேன். அன்னைக்கு திருமணத்துக்கு வரும்போது அங்கு போயிட்டு போலாம் நினைச்ச சொன்ன ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம், அடுத்த முறை வரும்போது செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சூழ்நிலையிலே அவரது குடும்பத்திற்கு
நான் என் அனுதாபத்தை இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, ஏதோ சரத்குமார் வந்தாரு பேசினாரு, ஒரு நடிகராக பார்க்காதீர்கள், நல்ல மனிதராக பாருங்கள். நாளைய தமிழகத்தை நடத்துகின்ற சக்தி வாய்ந்தவனாக பாருங்கள். நீங்கள் உருவாக்குங்கள், நான் உங்கள் வீட்டு பிள்ளை. நீங்கள் ஆகிறீர்கள், நான் உங்கள் வீட்டு பிள்ளை. சரத்குமாரை நம்பினால் கைவிட மாட்டார், உங்களுக்கான உழைப்பார் என்பதை நீங்கள் நம்பிக்கை. நான் பல ஜபங்களை பார்த்திருக்கின்றேன். அந்த ஜபங்களில் சொல்லும் போது கண்ணை மூடிக்கொண்டு ஜபம் செய்வதை சொல்வார்கள், கர்த்தரை நம்புங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வார்கள். அதை போல நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பினால், உங்களிடம் நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டால், உணர்வும் உணர்ச்சியுடன் சமத்துவ மக்கள் கட்சி தோழர்கள் நீங்கள் உங்கள் பயணத்தை துவக்கினால், இங்கு முதல் நாள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கடுமையான நீண்ட நெடிய ஒரு பயணம் இருக்கிறது. சோதனைகள் வரும், வேதனைகள் வரும். கப்பலை பற்றி சொன்னேன். கப்பல் அக்கறைக்கு சென்று அடைய வேண்டும் என்றால் புயல் வரும், காற்று வரும், இடி வரும், மழை வரும், அனைத்தும் வரும். கப்பல் கவனின்ற சூழ்நிலை வந்தாலும் மாணவிகள் சிறப்பாக இருந்தால் அந்த கப்பலை தண்ணீரிலும் மீண்டும் ஒருங்கிணைத்து வைத்து அக்கறைக்கு எடுத்துச் சென்ற வலிமை கொண்ட தமிழக மக்கள் ஆக சிந்தித்து செயல்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. 2010 தேர்தலை சந்திக்கும் போது அதற்கு முன் பிரச்சாரங்கள் துவங்கிவிடும். தோழர்களே, சமத்துவ மக்கள் கட்சி has come to stay. It will be there forever என்று சொல்லவே சமத்துவ மக்கள் கட்சி யாரால் வழிக்க முடியாத சக்தியாக உருவாக வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் இருக்கிறது. வருங்கால இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் இருக்கிறது சொல்லி சிறந்த முறையிலே இந்த கூட்டத்தை நடத்தி அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, தொலைக்காட்சி சகோதரர்களும் பத்திரிகை நண்பர்களும் சிறந்த பாதுகாப்பு காவல்துறை சகோதரர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற லட்சம் லட்ச இயக்கத்தின் மூச்சான தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நீங்கள் அனைவரும் ஒன்றுபடுங்கள், மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து உயிரா விடைபெறுகின்ற 8 காலத்தில் தலைவர் பிடிச்சிட்டாரு, தலைவர் போறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. 8 மணிக்கு நீங்க கிளம்புனீங்கன்னா நீங்க உங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும். போகும்போது உங்களுக்கு வழிமுறை, போங்க, நல்லா சாப்பிடுங்க, தவறுகளை செய்யாதீர்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்பதை மறந்துவிடாதீர்கள். தவறுகளை செய்யாமல் வீட்டுக்கு போய் சேருங்க. இங்க குழந்தை குட்டிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க போய் நிம்மதியா பார்த்து அனைவரும் சிறப்பாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அருமையாக சென்று அடைந்தார்கள் என்ற செய்தி என் காலத்து வரும்போது நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நீ நாளை முதல்வனே, தலைவனே, நீ நாளை முதல்வனே, தலைவனே, நீ நாளை முதல்வனே, தலைவனே, நீ நாளை முதல்வனே, தலைவனே, நீ நாளை முதல்வனே, வரலாறு எழுதவே, வருங்காலம் புகழவே, புரட்சிகள் செய்திட, புதுமைகள் கண்டிட, புனிதங்கள் கொண்டிட, புவியினை வென்றிட, புரட்சி திலகமே, புரட்சி திலகமே, பாபா நீ பாபா, கள்ளமில்லா உள்ளம் கொண்ட கலையின் மகனே பாபா, கண்ணின் மணியே, கருணை வழிவே, கவலை தீர்த்திட பாபா.